இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுறது கையளவு லேடிஸ் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொட்டி சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் வெண்ணெயை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு உருக்கிடலாம். பட்டர் எல்லாமே நல்லா உருகிடுச்சுங்க. இப்போது நான் இதுக்காக 100 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னொரு பீஸ் பட்டர் ஆட் பண்ணி நல்லா உருக்கி எடுத்துடலாம். இதில் நான் அரைச்சி வச்சுருக்க பட்டை, கிராம்பு, லவங்கம் இந்த மாதிரி பிரியாணி மசாலாஸ் இருக்குது. இதை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்காக ஒரு வெங்காயம், 2 தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஊற்ற போகிறேன். ஸோ அந்த மிக்சிங்கை ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இது ஒரு கொதிக்கட்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். மிளகாய் தூள் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுவாங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது ஒரு 3 ஸ்பூன் கேர்டை சேர்த்துக்கோங்க. கேர்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாமே நம்ம உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பன்னீர் நல்லா குக் ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். பாருங்கள், நம்மளோட பன்னீர் நல்லா குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக சும்மா டெக்கரேஷனுக்காக மல்லி இலையை மேலே தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது.